எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, வேலூரில் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அவர் பேசின பேச்சு பயங்கரமாக கர்ஜிக்கிற மாதிரி பேசிட்டார். எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு எந்த விதமான எவ்வளவு கஷ்டங்களை கொடுக்குறாங்க, நெருக்கடிகளை கொடுக்குறாங்க, மக்கள் சந்திப்பு கூட்டத்துக்காக இருக்கட்டும், மாநாட்டுக்காக இருக்கட்டும், எவ்வளோ இடைஞ்சல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தமிழக மக்கள் எல்லாமே நன்கு அறிவாங்க. அது இல்லாமல் விஜய் அவர்களே அதை வெளியில் சொல்லும்போது நிச்சயமாக இந்த திமுக ஆளுங்கட்சி ஆட்சியும் அதிகாரமும் தன்னுடைய கையில் இருக்கங்காட்டி அவங்களா எடுத்துக்கல. ஆட்சியும் அதிகாரத்தையும் தமிழக மக்கள் தான் அவங்க கையில் கொடுத்தாங்க. ஏன்னா அதிமுக சரியில்லை, அதிமுக நிர்வாகம் சரியில்லை அப்படி சொல்லிட்டு இனிமேல் திரு ஸ்டாலின் அவங்க நல்ல ஆட்சியை கொடுப்பாங்க, மக்களுக்கான ஆட்சியை கொடுப்பாங்க. ஏன்னா 2011 இருந்து 10 வருஷமா அவங்கள 2 சட்டமன்ற தேர்தலில் தோக்கடிச்ச தமிழக மக்கள் 2021 அவங்க திருந்திருப்பாங்க, திமுக திருந்தி இருக்கும், மக்களுக்கு நல்லது மட்டும் தான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் வேற ஆப்ஷன் இல்லாம, அதாவது 2021 தேர்தல் களத்துல திமுக அதிமுகவை தவிர வேற ஆப்ஷன் இல்லாம திரும்பவும் திமுகவுக்கே ஓட்டு போடக்கூடிய நிலைமைக்கு தான் தமிழக மக்கள் இருந்தாங்க. ஆனா 2021 வேற, 2026 சட்டமன்ற தேர்தல் வேற. திமுக அதிமுகவுக்கு மாற்றா இன்னொரு மக்கள் சக்தி, மக்களுடைய பெரிய சக்தி, இளைஞர்களுடைய சக்தியா இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சார்ல, அங்கதாங்க தமிழக மக்கள் ரொம்ப உற்சாகம் அடைஞ்சிட்டாங்க, ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. இனிமேலாவது விஜய் அவர்கள் அவருக்கு ஓட்டு போட்டு தமிழ்நாட்டோட முதலமைச்சராகனா விஜய் அவர்கள் கண்டிப்பா தமிழக மக்களை ஏமாற்ற மாட்டாங்க, தமிழக மக்களுக்கு நல்லது மட்டும் தான் பண்ணுவாங்க, தமிழக மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வருவாங்க. திட்டங்களை கொண்டு வரதோட முக்கியம் இல்லைங்க, அந்த திட்டத்துக்கான நிதியை ஒதுக்கி அந்த திட்டத்தை நிறைவேற்றுவாங்க. ஒரு திட்டம்ங்கிறது, மக்களுக்கான திட்டங்கிறது பார்த்தீங்கன்னா மக்கள் நல்லா இருக்கிறதுக்காக தான் திட்டத்தை கொண்டு வராங்க. அப்ப திட்டத்தை கொண்டு வர மட்டுமா, அதுக்குண்டா நிதி எங்க? மக்களுடைய வரி பணம், இந்த ஊழல் பண்றது, லஞ்சம் வாங்குறது, இந்த பணங்கள் எல்லாம் எங்க போச்சு? விஜய் அவர்கள் பயங்கரமா ஒரு அடி அடிச்சாரு. யாராவது அதிமுக இருக்கிறவங்களோ திமுக அமைச்சர்களோ ஆரம்ப காலத்தில் இந்த சொத்து மதிப்புக்கும் இப்ப இருக்கிற சொத்து மதிப்புக்கும் அவங்க ஓப்பனா வெளியில அவங்க சொத்து கணக்கை காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களே கேள்வி. இதே தான் தமிழக மக்கள் கேட்கறாங்க. தமிழக மக்களுடைய சாபா விஜய் கேட்கிறாருங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தோட முதலமைச்சர் விஜய் மட்டும்தாங்க.